கிளாஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.3 அதில் 4 சம் வெரிஃபை தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அவங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? a plus b plus c is equal to a into b plus a plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus c a into b plus c is equal to a into b plus a into c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு a b c என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அதாவது LHS RHS அந்த மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் LHS போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் LHSனு. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a இன்ட்டு b ப்ளஸ் சி a இன்ட்டு b ப்ளஸ் சி அதுதான் நம்ம வந்து இல்லை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். a இன்ட்டு b ப்ளஸ் சி இதுக்கு தான் ப்ராக்கெட் வரும், இதுக்கு வராது. ஸோ இங்கே என்ன வரும்? -1/2 இன்ட்டு 2/3 ப்ளஸ் -5/6 ப்ளஸ் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் சேம் பண்ணும். ஸோ 3 டேபிளில் 6 வரனால 3 மட்டும் மாற்றிக்கும். 3 2s are 6, 2 2s are 4. இப்போ நம்மளுக்கு இங்கே எப்படி வந்துச்சு? அப்போ நம்மளுக்கு எப்படி வந்துருச்சு? 4/6 ப்ளஸ் -5/6 இப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ப்ளஸ் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ். இப்போ நம்ம 4/6 4 minus 5/6 4 minus 5/6 அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடும்? -1/6 ஆயிடுமா? இப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா -1/2 இது ஒரு ப்ராக்கெட் மல்டிப்ளை பை -1/6 மல்டிப்ளைக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் தேவையில்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 1s are 1, 2 6 are 12. இப்போ 1/12 ஆச்சு. 1/12 வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன எழுதணும்? RHSன்னு எழுதிடும். RHS இதுக்கு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? a into b ப்ளஸ் a ப்ளஸ் c a into b ப்ளஸ் a ப்ளஸ் c அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன வரும்? a மல்டிப்ளை பை c. ஸோ இங்கே என்ன 1/2 இன்ட்டு 2/3 ப்ளஸ் -1/2 இன்ட்டு -5/6 இப்படி வருமா? இப்போது நம்மளுக்கு என்ன 2 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 1ம் 3மா இருக்குமா? ஸோ -1/3 வந்துடும். -1/3 ப்ளஸ் இங்கே 2 6 ஆர் என்ன? 12. 2 6 ஆர் 12 மேலே -5 -1 இது மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ 5/12. இப்போ நம்ம இங்கே வந்து சேம் பண்ணணுமா? ஸோ 4 4ஆக பண்ணலாம். 4 1s are 4 மைனஸ் வந்துடுமா? -4/12 ப்ளஸ் 5/12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே என்ன வந்துடும்? -1/12 அப்படின்னு. இது செகண்ட் ஒனுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்மளுக்கு 1/12 அப்படின்னு வந்துச்சு. இப்போ d is equal to இங்கே என்ன இருந்துச்சு? 2 a into b plus c is equal to a into b plus a into c. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.